வணக்கம், வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் காந்தாரா. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அமேசான் ப்ரைமில் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எஸ்கே நடித்த பிரின்ஸ் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ, மிஸ்டேக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்ஸில் இந்த வீடியோக்கான லிங்க் பின் பண்ணியிருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த கதை 3 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 1847 இந்த படம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போது ஒரு ராஜா 3 கல்லை பார்த்துட்டு எனக்கு இந்த சாமி வேணும் அப்படின்னு ஊர் மக்கள்கிட்ட கேட்பாரு. அதுக்கு ஊர் மக்களில் ஒருத்தர்கிட்ட சாமி வந்துடும். அந்த சாமி என்ன சொல்லும் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற இடத்த ஊர் மக்களுக்கு கொடு அப்படின்னு சாமி கேட்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த 3 கல்லையுமே நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல் மேலே சூலாயுதம் வரைஞ்சிருக்கும். அதைத்தான் சாமியாக கும்பிடுவாங்க ஊர் மக்கள். இந்த ஒரு சீன்ல சிவா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் கல்லு மேல மோதிர மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் சீன்லயுமே சிவாவை அடிக்கும் போது அவருடைய ரத்தம் அந்த கல்லு மேல பட்டதுனால சாமியே சிவா மேல வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ அந்த கல்லை கவனிச்சிங்க அப்படின்னா சூலாயுதம் இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே ராஜா போட்ட வாள் இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் கையில் வச்சு ஆடுற சலங்கையும் காலில் கட்டி ஆடுற சலங்கையும் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த சலங்கையை வச்சு தான் இந்த படத்தோடைய டைட்டிலே டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சலங்கையோட சவுண்டு அப்பப்போ சிவாவுக்கு மட்டும் கேட்குற சவுண்டாக இருக்கும். சிவாவை கோலா கட்ட சொல்கிற மாதிரி இந்த சலங்கையோட சவுண்டு இருக்கும். ஆனால் சிவா இந்த படத்தோடைய கடைசியில் தான் கோலா கட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே சிவாவுடைய கேரக்டர் பொறுப்பு இல்லாத கேரக்டராக தான் இருப்பார். காந்தாரா அப்படிங்கிற இந்த டைட்டிலுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மிஸ்டிக்கல் ஃபாரஸ்ட்னு அர்த்தம் இங்கிலீஷில். இந்த காந்தாரா அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே இந்த படம் ஃபுல்லாகவே காடு, இடம், இதை பற்றி தான் கதை நகர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் நாங்கள் என்ன சொல்ல வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத டைட்டில் மூலமாகவே கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த கதையில் ராஜா சாமியை கொடுங்கன்னு கேட்பாரு. அப்போது சாமி சிவாவுடைய தாத்தா கிட்ட தான் வந்திருக்கும். அடுத்ததாக அந்த ராஜாவுடைய மகனாக ஒருத்தர் வருவார். அவர் இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் இடம் மேலே ஆசைப்பட்டதுனால இவர் ரத்தங்கக்கி சாகிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அப்போது சிவாவுடைய அப்பா கோலா கட்டி சாமி ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து ராஜாவுடைய பேரனா தேவேந்திரன் கேரக்டர் தான் இந்த படம் ஃபுல்லாகவே வருவார். அவருமே இந்த இடத்துக்கு மேலே ஆசைப்பட்டிருப்பார். இடம் வேணும்னு கேட்கும்போது சிவா கோலா கட்டி சாமி ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தேவேந்திரன் கொடுத்த இடம் மேலே ஆசைப்பட்டதுனால அவருடைய மகனுமே மனநல பாதிக்கப்பட்டவராக இருப்பார். இந்த கதையில் சாமி யாரெல்லாம் கொல்லுதோ அவங்க எல்லாருமே ரத்தங்கக்கி சாகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ராஜாவுடைய மகனாக ஒருத்தர் இருப்பார். அவருமே ரத்தங்கக்கி தான் சாவார். கிளைமேக்ஸ் சீன்லையுமே தேவேந்திரனுடைய ஆட்கள் ரத்தங்கக்கி தான் சாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த கதையில் ராஜாவுடைய மகன், ராஜாவுடைய பேரனை காட்டியிருப்பாங்க. அதே இது சிவாவுடைய தாத்தா, சிவாவுடைய அப்பா, சிவான்னு இவங்கெல்லாம் கோலா கட்டி ஆடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு ரெஃபரன்ஸாக ஒரு டயலாக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லுவார். உங்கள் தாத்தா உங்கள் அப்பாவுக்கு சொன்ன கதை, உங்கள் அப்பா உனக்கு சொன்ன கதை, நீ இந்த ஊர் ஃபுல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டயலாக் வச்சுருப்பாங்க. இந்த கதையில் சிவாவுடைய தாத்தா, அப்பா, சிவா இவங்க 3 பேருமே கோலா கட்டி ஆடும்போது சாமி வரும். அதுக்கு டீட்டெயிலாக சாமி வரும்போதெல்லாம் இவங்க 3 பேருமே கத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கதையோட இடையிலேயே இன்னொருத்தரும் சாமி ஆடுவார் கோலா கட்டி. ஆனால் அவர் கத்த மாட்டார். அவர் கோலா கட்டி மட்டும்தான் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா துருவா சித்தப்பா பையனா இருப்பாரு. சிவாவுடைய ஃபேமிலிக்கு மட்டும்தான் சாமி வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல எரும மாடு வச்சு ஒரு போட்டி நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம நாட்டில் எப்படி ஜல்லிக்கட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்குதோ அதே மாதிரி கர்நாடகாவில் எரும மாடு வச்சு இந்த மாதிரி போட்டி நடக்கிறது அந்த நாட்டில் ஃபேமஸா இருக்கிறத இந்த படத்துலையுமே காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஹீரோடைய கேரக்டர் பேர் சிவாவாக இருக்கும். அதுக்கு டீட்டெயிலாகவே இவருடைய கழுத்தில் ருத்ராட்ச கொட்டையும் பார்க்க முடியும். இந்த கதையில் கோலா கட்டி 3 பேர் ஆடுவாங்க. சிவாவுடைய அப்பா, துருவா, சிவா. ஆனால் சிவாவுக்கு மட்டும்தான் சிவனுக்கு ரெஃபரன்ஸாக நெற்றிக்கண் வரைஞ்சிருப்பாங்க.
இந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் சொல்லுவார், யார் முன்னாடி ஜெயிச்சா என்ன, மெடல் யாருக்கு போகுதுங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற ஒரு டயலாக் இருக்கும். அந்த டயலாக்கு கனெக்ட் பண்ணுற விதமாகவே இந்த போட்டியில் சிவா தான் ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருப்பாரு. ஆனால் அவருக்கு மெடல் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வேற ஒருத்தர் தான் ஜெயிச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சிவா அடிதடி ஆனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு மெடல் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் தீண்டாமை அப்படிங்கிறத வச்சு ஒரு சில சீன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஆரம்பத்திலேயே சிவா வந்து எரும மாடு போட்டியில் ஜெயிச்சிருப்பாரு. அதுக்கு இந்த தேவேந்திரன் காசு கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த காசுமே கையில டச் பண்ணாம தான் கொடுப்பாரு. மெடல் போடுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அந்த மெடலுமே கை டச் பண்ணாமலே போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிவாவை தொட்டு பேசுற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. சிவா போனதுக்கு அப்புறமாட்டி தேவேந்திரன் தண்ணி ஊத்தி கை கழுவுற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் சீன்ல சிவா வந்து தேவேந்திரன் வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ சிவா வந்ததுனால தீட்டு கழிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. குருவாவை தன்னுடைய தேவைக்காக தேவேந்திரன் தன்னுடைய வண்டியில ஏத்துற மாதிரியும், அதே மாதிரி சிவா வீட்டுக்குள்ள தேவேந்திரன் வர்ற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. சிவாவும் அவங்க கூட்டாளிகளும் கீழே உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரியும், தேவேந்திரன் சேர் மேல உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல குருவாவும் வீட்டுக்கு வெளியில நின்னுதான் சாமி கும்பிடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. சிவாவும் சிவாவுடைய கூட்டாளிகளும் பன்னியை வேட்டையாடுறதுக்காண்டி காட்டுப்பகுதிக்கு போவாங்க. அப்போ ஒருத்தர் துப்பாக்கியோடைய மகிமையை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த துப்பாக்கி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு, ராஜா எங்கள் தாத்தாவுக்கு கொடுத்த பரிசுன்னு இந்த துப்பாக்கியோடைய கதையை சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த துப்பாக்கி 2 பக்கமே சுடும் அப்படிங்கிறது கடைசி வரைக்குமே சிவாவுக்கும் தெரியாது, கூட்டாளிகளுக்கும் தெரியாது. அந்த துப்பாக்கியை சிவா இந்த ஒரு சீனில் கோவத்தில் போகும்போது இவருடைய துப்பாக்கியை எடுத்துகிட்டு போகாமல் துப்பாக்கியை மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவார். இதை வந்து டயலாக் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அப்போதான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் அரெஸ்ட் பண்றதுக்காண்டி வந்திருப்பாரு. இந்த துப்பாக்கி எப்படி ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறது 2 சீன் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. வானத்தை பார்த்து தான் ஷூட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு. ஆனா இன்னொரு குண்டு வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மேலேயே பற்றும். கிளைமேக்ஸில் ஃபைட் பண்ணும்போது இவர் ஒருத்தரை தான் ஷூட் பண்ணுவார். ஆனால் இன்னொருத்தருக்கும் அடிபட்டுரும். லீலா இந்த சீனில் பைக்கில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சைன் போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. லீலாவுக்கு பைக் ஓட்ட தெரியும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு டயலாக் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. எரும மாடு போட்டியில் வின் பண்ணதுக்காண்டி ஒரு பைக்கை கொடுத்துருப்பாங்க. லீலாக்கா பைக் ஓட்ட கற்று தராங்களாம் அப்படின்னு சொல்கிற ஒரு டயலாக் இருக்கும். ஒரு பையன் பைக் சாவியை கேட்டு வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஃபாரஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் நைட் டியூட்டியில் இருக்கும்போது ஒரு பொருளை வந்து காமிப்பார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ராஜா கிரீடத்தை விட இதுக்கு விலை மதிப்பானது அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது சாமியோடதுன்னு சொல்லுவார். கிளைமேக்ஸில் சிவா கோலா கட்டி ஆடும்போது இந்த பொருள் அவர்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியும். இந்த படத்தில் சிவாவுடைய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் இந்த படம் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஒரு சின்ன பையன்கிட்ட கதை சொல்கிற மாதிரி தான் இந்த படம் நகரும். அந்த சின்ன பையன் ஒருவேளை சிவாவோட பையனாக கூட இருக்கலாம். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வில்லன் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் திருந்துருவார். ஆனால் அவர் ஒரு டயலாக் சொல்லியிருப்பார் சிவாவை பார்த்து, நம்ம 2 பேருக்குமே ஒரே குறிக்கோள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக ஆனதுக்கு அப்புறமாட்டி நீங்கள் கோர்ட்டில் மனு கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த காடு வந்து சொந்தமாயிடும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சிவா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, கோர்ட்டுக்கெல்லாம் போகாமல் இந்த இடம் எங்களுடையது தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நிற்பார். இந்த கதையில் 2 குலசாமி பேரை காட்டியிருப்பாங்க. ஒன்று பஞ்சுருளி சாமி, இன்னொன்று குளிராசாமின்னு காட்டியிருப்பாங்க. ஊர் மக்கள் வந்து கல்லை வந்து சாமியாக கும்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கல் வந்து குளிராசாமியாக குறிக்கிற மாதிரியும், ராஜா பரம்பரையில் இருக்கிறவங்க பன்றியோடைய முகத்தை வச்சு சாமி கும்பிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிவா வந்து பன்னியை வேட்டையாடி பன்னிக்கறி சாப்பிடும்போது எல்லாமே அவங்க அம்மா வந்து அடிக்கிற மாதிரி சீன் வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டால் பன்னியை சாமியாக கும்பிடுறாங்க, அதனால் பன்னியை அடித்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பாய்.